நுண்ணறிவு பயிற்சி 17 இரண்டாம் பக்க சொல்லாதிக்க சொற்களஞ்சிய நுண்ணறிவு வினாக்களுக்கான தொகுதி. இது 8வது வினாவில இதற்குரிய அறிவுறுத்தல் முதல் பக்கத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு சொற்றொடரிலும் இரு சோடி சொற்கள் ஒற்றுமையானவை, ஒன்று வித்தியாசமானது. அப்ப வித்தியாசமானதை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க இங்க ஆழி கடல் என்பது ஒத்த கருத்து, இலகு கடினம் என்பது எதிர்கருத்து. அப்ப கடல் என்பது வித்தியாசமானது, நினைவு மறதி என்பது எதிர்கருத்து, ஈகை கொடை என்பது ஒத்த கருத்து. அப்ப எடு வித்தியாசமானது. குழந்தை பிள்ளை என்பது ஒத்த கருத்து, காலம் அகாலம் எதிர்கருத்து, மாலை வித்தியாசமானது. மெய் உடம்பு ஒத்த கருத்து, பெண் ஆண் எதிர்கருத்து, உடம்பு வித்தியாசமானது. பா கவி ஒத்த கருத்து, வா போ எதிர்கருத்து. அப்ப மதி வித்தியாசமானது. அடுத்த 9வது பயிற்சி, சொற்களிலும் முதலில் சொற்களின் தொடர்பு போல் அடுத்த சொல்லுக்கு தொடர்பானது எது? கிளியின் நிறம் பச்சை, காகத்தின் நிறம் கருப்பு. குருடன் பார்க்க மாட்டான், ஊமை பேச மாட்டான், பேசா. தென்னையில தேங்காய், மாமரத்துல மாங்காய். தை முதல் மாதம், சித்திரை 4வது மாதம். இன்று நாளை வருகிறான், இன்று வருகிறான், நாளை வருவான். திகதி வாரம் மாதம், அதாவது படிமுறையிலே, அதாவது ஏறு வரிசையில பார்த்தால் தகவல் ஒழுங்கமைப்பில் ஆண்டு ஆக வரும். போலீஸ் துப்பாக்கி பயன்படுத்துவான், கள்ளன் கத்தி பயன்படுத்துவான். மரம் என்றால் இற்பூத என்றது புதர். ஏபிசிடி என்பது டிஇஎஃப் என்றால் கேஎல்எம் என்பது கேஎல்எம் என்ஓபி. 1 10 ஆனால் 100 1000 ஆகும். இனி அடுத்த தொடர்ச்சியான வினாக்களை பார்ப்போம். 11ல இருந்து. மாடு மேயும் மனிதன் உண்பான், வாகனம் சாரதி, கப்பல் மாலுமி, கற்கண்டி கத்தி, பாயாசம் கூழ். நெல்லிலிருந்து அரிசி கிடைக்கும், கடலிலிருந்து பருப்பு கிடைக்கும். 6 நீர் கடலின் நீர்தான். 1க்கு 5 விகிதம். திங்கள் 5வது நாள் வெள்ளி. மோதிரம் விரலில் போடுவோம், சப்பாத்து பாதத்தில் போடுவோம். நாய் குறைக்கும், சிங்கம் கட்சிக்கும் தொனி. கதிரை மேசை ஒற்றுமையான தளபாடங்கள். அப்ப சோறு அகப்பை. கதிரை எப்படி மேசையோடு தொடர்போ அதே மாதிரி சோறு என்றால் அகப்பை இருந்தால் தான் அதில் எழுதலாம். நுரையீரல் காற்றோட சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது, இதயம் சத்தோட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. பல சொற்களுக்கு ஒரு சொல்லில் விடை தருக. ஒரு நிறுவனத்துக்கு பதிலாக கர்மம் ஆற்றுவதற்கு நிறுவனத்தால் நியமிக்கப்படுபவர் பிரதிநிதி. தான் கூறுவதையே எல்லோரும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் செய்பவன் விடாக்கண்டன். பத்திரிகையில் ஒழுங்காக கிடைப்பதற்கு பணம் செலுத்துபவன் சந்தாதாரர். மெய்வாய் கண்மூக்கு செவியன 5 புலன்கள். பின்னாளில் நடக்கக்கூடியதை முன்னாளில் கூறுபவர் தீர்க்கதர்சி. நாங்க 17வது நுண்ணறிவு பயிற்சி தாளின் 2வது பக்க வினாக்களுக்கு விடை கண்டுவிட்டோம்.